இனிமையான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் அண்ணன் ஆசே வெற்றிவேல் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு தலைவிரித்து ஆடுகிறது. ஏதோ ஒரு 4-5 திரைப்படத்தில் நடித்து விட்டால் போதும், அவர்கள் பெயரும் அவர்களுடைய முகமும் ஊருக்கு உலகத்திற்கு அறிமுகமாகிவிட்டால் போதும், அடுத்து அவர்கள் எல்லாம் அரசியல் பேச வந்து விடுகிறார்கள். அப்படி அரசியல் பேச வந்தவர் தான் நடிகை கஸ்தூரி. அவர் ஒரு கட்சி நடத்திய ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் போய் பேசியிருக்கிறார். 300 ஆண்டுகளுக்கு முன்பு தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் மன்னர்களின் அந்தப்புறங்களில் சேவை செய்ய வந்தவர்கள். குறிப்பாக அரசுகுல மகளிருக்கு அந்தப்புறத்தில் சேவை செய்ய வந்தவர்கள். அவர்களெல்லாம் தமிழ்நாட்டை ஆளலாம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டிற்கு வந்த பிராமணர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாதா என்று கேட்டிருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சற்று ஆணித்தரமாக பதிவு செய்கிறார். பார்வையாளர்கள் நான் எடப்பாடி துரைசாமி உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைய அரசியல் சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது அரசியலில் ஆர்வம் உள்ளவர்களும் ஆர்வத்தில் அரசியலில் ஈடுபட்டு வருகின்றவர்களுக்கும் ஒரு வெறுமை சூழ்ந்த நிலையை ஏற்படுத்தும் விதமாக திரைத்துறையிலிருந்து வருபவர்கள் இங்கே அரசியல் கட்சியிலே கஷ்டப்பட்டு கிளை செயலாளரிலிருந்து முன்னேறி அவர் ஒரு ஒன்றிய செயலாளர் என்கின்ற இடத்தை அடைந்திருப்பார். அவருக்கு ஒரு மக்கள் பிரதிநிதியை பற்றி, மக்கள் பிரதிநிதியாக நாம் வந்தால் என்ன இந்த மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பது புரிதலோடு அவர் ஒரு கடந்த 15 ஆண்டுகளாக கூட அரசியலில் இருந்திருப்பார். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத உழைத்த அரசியல் தொண்டர்கள் தலைவர்களுக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் அண்ணன் எடப்பாடி துரைசாமி அவர்கள் சொன்னது போல ஒரு திரைப்படத்தில் முகத்தை தெளிவாக மக்கள் மத்தியில் புரியும் விதமாக நடிகராக நடிகையாக வந்துவிட்டு ஓய்வு நேரத்தில் திரைப்படம் கிடைக்காத காரணத்தால் திரைத்துறையில் நடிப்பு வாய்ப்பு இழந்தவர்கள் வாய்ப்பு இழந்த நேரத்தை காரணத்தால் அரசியல் ஓய்வாகுது. நான் இன்னொரு விஷயத்தை பதிவு பண்றேன்னா, சொல்லுங்க. அது நடிகர் ராஜேந்தர், நடிகர் இயக்குனருமான விஜய் டி ராஜேந்தர் மார்க்கெட்டு போனதால் மார்க்கெட் இழந்த நடிகைகள் சொன்னார் ஒரு டைம். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கின்ற நடிகைகள் சொல்லுங்க உங்க கருத்தை. நடிகர்கள் ஏதோ இந்த அரசியல் கட்சிகளுக்கு பிரச்சாரம் வெளிச்சம் வேண்டும் என்பதற்காக பிரச்சாரத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன காலங்கள் போக, இப்ப அந்த அரசியல் கட்சிக்கு தலைவராக நாம் வந்து விடலாம், மக்கள் இவ்வளவு பேர் கூட்டமாக வந்திருந்து நம்மளுடைய பேச்சை கேட்கிறார்கள், நாம் ஏன் தலைவராகிவிடக் கூடாது என்ற சிந்தனையில் வரலாற்று புரிதல், முற்கால அரசியல், முற்கால தமிழ் அரசியல், இலக்கணம், இலக்கியம், இதை பற்றியெல்லாம் எந்த ஒரு புரிதலும் அற்று ஒரு தோராயமாக தன் மனதில் பட்டதை பேசி ஒரு குறிப்பிட்ட மக்கள், அது யாராக இருந்தாலும் அந்த மாதிரி பெண்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு பெண்ணுக்கே தகுதி இல்ல. எனக்கு கஸ்தூரி வந்து மனதில் பட்டதை பேசியது மாதிரி தெரியல. கஸ்தூரி வந்து ஜாதி ஒழிப்பை பற்றி எல்லாம் பேசிட்டு கடைசியா தன்னுடைய ஜாதிக்காக பேசுறாங்க பாத்தீங்களா? இதுதான் பிராமணியம், இதுதான் பார்ப்பானியம். அதுல இருந்து அவங்க நகரவே இல்லை. அதே வேறு ஒரு பெரும்பான்மை சமூகம் தன்னுடைய ஜாதி பத்தி பேசியிருந்தா அவங்கள ஜாதி வெறியன்னு இவங்களை போன்றவங்க பேச தயங்கிறது இல்லை. அதாவது சாதின்னா என்ன, பிராமணியம் அப்படின்னா என்ன, பிராமணர்கள் என்றால் என்ன, பார்ப்பனர்கள் என்றால் என்ன, ஆரியம் என்றால் என்ன, திராவிடம் என்றால் என்ன, இதை பற்றிய புரிதல் முழுமையாக பெற்ற பிறகு பொதுவெளியில பேசணும். இது எதுவுமே தெரியாத ஒரு நபர் தான் நீங்க சொன்ன அந்த நடிகை கஸ்தூரி. பெண்களை பற்றி ஒரு பெண்ணே இழிவான பேச்ச பேசுறது ரொம்ப பெரிய தவறு. தேவையான நல்ல கருத்துக்களை பேசு.
மனிதனுக்கு மறதியை கொடுத்தது, தேவையற்ற கருத்துக்கள் நம் மனசுல பதியக்கூடாது என்பதற்காக தான் இயற்கையாகவே நமக்கு மறதியை கொடுத்துருக்கு. அது வரலாற்றிலே இருந்தாலும் அதை விட்டுட்டு கடந்து வந்து நல்ல சிந்தனையும் எதிர்காலத்தில் வளர்ச்சி, நீங்க படிச்சு கல்வியால என்ன மாதிரிலாம் முன்னேறலாம் அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ இன்று வரை பேசியிருக்காங்களான்னா நிச்சயமா கிடையாது. அதோடு மட்டுமல்லாமல் இவர்களுக்கு அரசியல்னா என்னமோ சாதாரணமானது, யார் வேண்டுமானாலும் பேசலாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அரசியல் அப்படி கிடையாது. அரசியல் அப்படிப்பட்டதா? அது எவ்வளவு பெரிய ஒரு உலகத்தை கட்டி கட்டமைப்போட எடுத்துட்டு வர ஒரு அரசு. அரசியலுக்காக எங்கேயுமே போக வேண்டியதில்லை. சிலப்பதிகாரமே சொல்லி இருக்கு, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அதனால இவங்கெல்லாம் அறத்தை பற்றி கவலைப்படல. இவங்களுக்கு வந்து மீடியா வெளிச்சம் இருக்கு. அறம்னா என்னன்னு கேட்பாங்க. அது எந்த கடையில விக்குதுன்னு கேட்பாங்களோ, அவ்வளவுதான். அது இரும்பு கடையில இருக்குங்க, போய் வாங்கிங்க அறம். அந்த அளவுலதான் இவங்களுக்கு புரிதல். அறம் அப்படிங்கிற சொல்லுக்கான விளக்கம், அதுக்கு உரிய செய்யுள்லாம் இருக்கு. தமிழ்ல மிக தொன்மையான செய்யுள் இருக்கு. அறம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் படிக்கணும். கஸ்தூரி போன்றவர்கள் கல்வியாளரும் கிடையாது, அரசியல் புரிதல் அரசியல் விமர்சகரும் கிடையாது. அவர் நடிகர், நடிக்க வந்தாங்க, நடிச்சாங்க, அதோட அவங்க வேலையை பார்க்கலாம். அரசியல்ல முழுமையாக எதையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். வரலாறே தெரியாத ஒருத்தவங்க பேசி இன்னைக்கு மதிப்பு கேட்டிருக்கீங்க. ஏன் கேக்குறீங்க? ஏன் கேக்குறீங்க? பிராமணியத்தை பத்தி அவங்கள விட கைது பண்ணிடுவாங்கன்னு. அதோட இல்ல, நீங்க ஒரு பெண், முற்காலத்துல எப்படி பெண்கள் இருந்தாங்கன்னு நீயே பேசலாமா? தவறு இல்ல? எந்த ஒரு பெண்களுக்கு இல்ல, பெண்களை எதிராக பேசுறது தவறுல, அநீதி. பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை பற்றி பேசுவதுங்கிறது வேற. கொடுமையில் இருந்து பெண்களை மீட்பதற்காக பேசுவது வேறு. அது மீட்கணும். அது மாதிரி பிரச்சனைகள் இருந்தா நீங்க பேசணும், அதான் பேசணும். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கஸ்தூரி, அந்த புறத்துக்கு சேவை செய்ய வந்தவங்க அதிகாரத்துக்கு வரலாம், நாங்க வரக்கூடாதா? அந்த புறத்தில் அந்த பெண்களை சேவை செய்ய வைத்தது மிகப்பெரிய கொடுமைன்னு பேசியிருந்தா பரவாயில்ல. அதோட இல்லாம பெண்கள் உடன்கட்டை ஏறுறது, கல்வி, சொத்துரிமை, இதை பற்றி எல்லாம் பாரதி பேசியிருக்காங்க, தந்தை பெரியார் பேசியிருக்காரு. அதற்கு பிறகு இப்போது இருக்கின்ற அரசியல் கட்சிகள் பேசுகின்றன. அதுல முக்கியமா பெண்களுக்கான உரிமையை பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இவர்களெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் அரசியல் கட்சிகள்ல நாம் தமிழர் கட்சி சீமானாகட்டும், பெண் உரிமை பற்றி பேசின கலைஞர் கருணாநிதியே 33% இடஒதுக்கீட்டு அரசியல் சட்டமா மாத்தினாரு. இவங்களை போன்றவங்க எல்லாம் நம்ம செயல்பாட்டை குறைச்சி பேசல. நாம நீங்க அவங்களுக்கு உரிமையை கொடுங்கன்னு பேசுங்க. எங்களுக்கு எவ்வளவு பெரிய சிரமம் இருக்கு, இந்த சிரமத்தை போக்குங்கன்னு கேளுங்க அரசாங்கத்தை. அதை விட்டு தேவையற்ற, இப்போ தேவையற்றது, அது வரலாற்றுல விக்கிபீடியாவில் இருக்கு. வரலாறு படிக்கணுங்கிறவங்க போய் அவங்க படிச்சுப்பாங்க. நீங்க விக்கிபீடியாவை படிச்சுட்டு மைக்கு கிடைச்சதுன்னா விக்கிபீடியாவில் இருக்கிறத நான் பேசுறீங்க. அரசியல்ல கலந்து தேவையற்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்காங்க. கேஸ் விலை ஏறி போச்சு, ஒரு மகளிருக்கு புரிய வேண்டிய விஷயம். கேஸ் விலை உயர்ந்து போச்சு, அரிசி, மளிகை பொருள் மற்றும் உணவு பண்டங்கள் அத்தனையுமே விலையேற்றத்தில் இருக்கு. விவசாயம் செய்யற விவசாயி அன்றைக்கு பாடினாரு பட்டுக்கோட்டையாரு, காடு விளைஞ்சன்னு மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம்னு எழுதுறாருல, அந்த வரி மாறாது இன்று வரை 2024 வரை பாதுகாத்துட்டு வராங்க. இப்படியான நிலையில இருக்கிற, ஆமா, இப்படியான நிலையை கண்டு விவசாயிகளுக்காக பேசியிருக்கலாம். மகளிருக்காக பேசணும்னா இவ்வளவு சிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, விவசாயத்தை பத்தி கஸ்தூரிக்கு என்ன தெரியும்? அவர் எப்படி தெரியாது. இருந்தாலும் இப்ப விக்கிபீடியால படிச்சுட்டு தானே நீங்க. இல்ல களை எடுத்தாரா, நாத்து நட்டாரா, என்ன பண்ணாரு அவருக்கு தெரியறதுக்கு? அத நெல்லு கேக்குற முறையில
இவங்களுக்கு நெல் எங்க கிடைக்குது, அரிசி எங்க கிடைக்குதுன்னா செட்டியார் கடையில வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சென்னையில நாடார் கடையில அரிசி கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எங்க இருந்து வருதுன்னு இவங்களுக்கு தெரியுமா? திரைப்படத்திலயா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. விவசாயி எடுத்திருக்காங்கல்ல. இப்ப ஒரு கடைசி விவசாயி அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுத்திருக்காங்க பாருங்க. விவசாயம் அந்த நிலையில இருக்குது. விவசாயம் பண்ற விவசாயிக்கு தான் தெரியும் இரவு காலங்கள்ல எவ்வளவு கஷ்டத்துல. அவங்கதான் வந்து சூப்பர் ஸ்டார். தண்ணி பாசனம் எவ்வளவு சிரமப்பட்டு போய் இந்த விஷ ஜந்துக்களுக்கு எல்லாம் பயந்து அவங்க போய் நீர் பாய்ச்சி அதை விளைய வச்சு உங்களுக்கு பண்டகத்துக்கு கொண்டாடுறாங்க. எங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு அத ஆலையில அரிசியா மாத்தி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இதுல யாரு சூப்பர் ஸ்டார்? விவசாயி தான் சூப்பர் ஸ்டார். நிஜத்துல அவன் சூப்பர் ஸ்டார். விவசாயிய வந்து ஒரே ஒரு வார்த்தை, இந்த கஸ்தூரி தான் உண்ணுகின்ற உணவுக்கு காரணம் அங்கே கஷ்டப்படுகிறார்களே விவசாயி, அவர்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய என்ன ஒரு அவங்க விளைச்சலுக்குரிய பொருளுக்குரியது கொடுங்க அப்படின்னு என்னைக்காவது பேசியிருப்பாரா? இப்ப இவர் பேசுறாரு. கஸ்தூரி மட்டுமல்ல, திரைப்படத்துறையில இருந்து அரசியலுக்கு வந்த குஷ்பு, கௌதமி, காயத்ரி ஜெயராம், இன்னைக்கு வந்திருக்கிற நடிகர் விஜய், காயத்ரி ரகுராம், நடிகர் விஜய், அதிமுக இருக்கிற விந்தியா, அப்புறம் இன்னும் எந்த நடிகர் வேணாலும் எடுத்துங்க. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்க நடிகர் விஜய், ஏற்கனவே கட்சி ஆரம்பிச்ச பாக்கியராஜ், ஏற்கனவே கட்சி ஆரம்பிச்ச டி ராஜேந்தர், ஏற்கனவே கட்சி ஆரம்பிச்ச சரத்குமார், இவங்கெல்லாம் கமலஹாசன், இவங்கெல்லாம் யாருமே விவசாயம் அதான் கமலஹாசன், இவங்கெல்லாம் யாருமே விவசாயத்தை பத்தி பேசுறது இல்ல. உழைக்கும் மக்களை பற்றி இவர்கள் பொது அரங்கில் பேசியதே கிடையாது. வேணா சினிமாவில ஏதோ அந்த டைரக்டரும் தயாரிப்பாளரும் ஒரு காட்சியை கொடுத்திருந்தா நடிச்சிருப்பாங்களே தவிர இவங்க எந்த விவசாய பத்தியும் பேசுறதே இல்லை. அதற்கு அடுத்து நமக்கு இன்னொரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னு கேட்டா, கஸ்தூரி போய் அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில என்ன பேசுறாருன்னா, தெலுங்கர்கள் அந்த சமூகத்து பெண்கள் அந்த புற மகளிருக்கு சேவை செஞ்ச வைந்தவங்க, அவங்க அதிகாரத்துல இருக்கலாம். பிராமணர்கள் 3000 ஆண்டுகளுக்கு முன்ன வந்தவங்க அதிகாரத்துல இருக்கலாம். ஆனா இந்த பூமி தோன்றிய காலத்திலிருந்து இந்த பூமியின் பூர்வ குடிகளாக இருக்கின்ற, போர்க்குடிகளாக இருக்கின்ற, ஏற்குடிகளாக இருக்கின்ற இந்த தமிழ் சமூகத்தின் பூர்வ குடிகள்லாம் என்ன வந்து இழிச்ச வாயன இவங்க ஆட்சியில உட்காரத்துக்கு மட்டுமே இருக்காங்களா? அதுக்குதான் இந்த திராவிடம் வார்த்தை தேவைப்பட்டது. தமிழர்னு சொல்லியிருந்தா தமிழுக்கான ஆட்சி வேண்டும் என்று அன்றிலிருந்து இன்று வரை கேட்டிருப்பான். தமிழனை ஏமாற்றுவது என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. திராவிட பேச்சு ஒரு பக்கம், ஆரிய பேச்சு ஒரு பக்கம். அதுக்கு இவங்க உட்கார்ந்துகிட்டு மேடை கிடைச்சா பேச வேண்டியது, விமர்சகர் அப்படிங்கிற பேர்ல வந்து பேச வேண்டியது. இப்ப இதெல்லாம் பேசினா நெல் விளையும், காய்கறி விளைஞ்சிரும், சாப்பாடு இவங்க தட்டுல வந்துடும், போக்குவரத்து தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம், போக்குவரத்து தொழிலாளி ஓய்வு கால நிதி, ஓய்வூதியம் இதெல்லாம் கிடைச்சிடும். பிள்ளைகள்லாம் போய் கல்லூரியில படிச்சு முதன்மை மதிப்பெண் பெற்று எல்லா துறையில உயர்ந்தவளா மாறி வல்லரசு நாடா மாறிடும். இவங்க பேசுற பேச்சு அந்த அளவுக்கு மக்களை தெளிவு பண்ணி அரசியல்ல உயர்த்தி கொண்டு வர போறாங்க. கஸ்தூரிக்கு அரசியலும் தெரியவில்லை, நடிப்பும் தெரியவில்லை. அதனாலேயே நடிப்பு துறையிலிருந்தும் ஓய்வு, அரசியல் துறையில எதுவும் தெரியாதுங்கிறது இந்த மாதிரி பேசுறதுல தெரியுது. பிராமணர்களை பற்றி நீ பேசி ஒண்ணும் அவங்க அதிகாரத்துக்கு வர வேண்டிய, அவங்க ஆல்ரெடி இருக்காங்க. அவங்க இருக்காங்க, ஏற்கனவே அதிகாரத்தை அதிகாரம் வாங்க. நீங்க என்ன போய் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறீங்க? அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க. அதாவது மற்ற சமூகத்திலிருந்து வர 1-2 பேர் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதான் கஸ்தூரி இருக்குது. அதனால இன்றைய காலகட்டத்துல அவங்க இடஒதுக்கீடு பெற்றுட்டாங்க. அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அப்படின்னு 10% எந்த விதமான
வாக்கெடுப்பு கிடையாது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு கிடையாது, எந்த வித கேள்வியும் கிடையாது, எதிர்கேள்வியும் கிடையாது. நிறைவேற்றப்பட்டு உத்தரவாக அந்தந்த மாநிலத்திலேயே வழங்கப்பட்டு ஒரு போராட்டம் ஒண்ணும் கிடையாது. ஒரு போராட்டம் கிடையாது, ஒரு மனு கொடுக்கல, எந்த மந்திரியும் பார்க்கல, யார்த்தையும் கேட்கல, யார்த்தையும் முறையிடல, கோரிக்கை கூட வைக்கல. ஆனா இவங்களுக்கு கிடைக்குது. அப்ப அதிகாரத்துல இவர்கள் எந்த அளவிற்கு இருக்கிறார்கள்ங்கிறது இதுவே வேரூன்றி மரமாகி மரம் கிளைகள் தாங்கி இன்னைக்கு எல்லா நிலையிலும் பரவி இருக்கிறாங்க அதிகாரத்துல. அவங்களுக்கு ஒண்ணு நீங்க அதிகாரம் வாங்கி தர வேணாம். இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு எதுவுமே இன்றைய வரையில உயர் பதவியில போய் யாருமே உட்காரல. அதை பற்றி அந்த பிராமண சங்க கூட்டத்துல இவங்க பேசி இருந்தாங்கன்னா அரசியல் புரிஞ்சவங்க. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாராஷ்டிராவில மராத்தியர்களுக்கு இடஒதுக்கீடு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி கொடுக்கறாங்க. அந்த இடஒதுக்கீட உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது. தமிழ்நாட்டுல பெரும் சமூகமா இருக்கின்ற வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க. அரசாணை பிறப்பிக்கப்படுது. ஆனா அந்த இடஒதுக்கீடையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது. எந்த ஒரு புள்ளி விவரமும் எந்த ஒரு தரவும் இல்லாம முன்னேறிய சமூகத்திற்கான எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஆண்டுக்கு 8.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவா வருமானம் எல்லாம் வந்து பொருளாதாரத்துல நலிவடைந்த பிரிவினர் சொல்லி அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கறாங்க. அதை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்துது. அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கலாம்னு உச்சநீதிமன்றம் சொல்றது. ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்புல அவங்க இருந்தா ஒரு 5% மட்டும்தான் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதை பற்றி எல்லாம் இவங்க பேச மாட்டாங்க. அதை வாங்கிட்டு சத்தம் போடாம அமைச்சிருவாங்க. அதை பற்றி ஊடகங்கள் பேசாது. இந்த கஸ்தூரி போன்ற பார்ப்பனிய சமூகத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் மற்ற பிரச்சனைகள் வாய்கிலேயே பேசுவாங்க. இப்ப வாய்கிலேயே பேச மாட்டாங்க. நாம என்ன கேக்குறோம், இங்க பேசுற இதே பேச்ச ஆந்திராவில போய் பேசுவியா? கர்நாடகாவில் எந்த ஒரு இடஒதுக்கீட்டையும் இடஒதுக்கீட்டுல இவ்வளவு குறை இருக்கு அவங்களுக்கு கொடுக்கணும்னு பேச முடியுமா இவங்களால? எங்கேயுமே பேச வேணாம். இடஒதுக்கீட்டுல இவ்வளவு நீங்க சொன்னீங்கல்ல மகாராஷ்டிராவில இவ்வளவு சிக்கல் இருக்கு, அவங்க இடஒதுக்கீடே கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இடஒதுக்கீடே கூடாது என்று சொல்வதற்கு அது ஒரு அதுல இன்னொரு வேடிக்கை என்ன, இடஒதுக்கீடே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்த போது அதை மட்டும் ஏன் வரவேற்றாங்க? அதை ஆதரிக்கிறாங்க. இன்னொன்னு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒண்ணு இருக்கு. 8.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவா இருக்கிறவங்க எக்கனாமிக்கலி வீக்கர், பொருளாதார ரீதியா பின்தங்கியவங்க. அதே பிற்படுத்தப்பட்டவர்ல ஸ்காலர்ஷிப் வாங்கினா 2 லட்சம் ரூபாய். இது என்ன சார்? அப்ப இங்க 2 லட்சம் ரூபாய் வாங்குறவங்க பெரிய பணக்காரன். அப்ப 8 லட்சம் ரூபாய் வாங்குறவங்க ஏழை. இது என்ன அளவுகோல்? இத வந்து நீங்க இத அவங்க பேசி இருந்தாங்கன்னா அரசியல் புரிதல் உள்ளவங்க. இந்த கஸ்தூரி போய் பேசினவங்க, அதாவது இவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேணும். யாருக்கு? பார்ப்பனர்களுக்கு. மற்ற சமூகத்துக்கு வேலையே இருக்கக்கூடாது. அப்ப இவங்களே ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னா தமிழ்நாட்டுல இருக்கின்ற பூர்வகுடி எல்லாம் எங்கேயாவது பிச்சை எடுக்க போறதாமா? சரி, பிராமணர்களுக்கு இந்தியாவே இருக்கு. இந்தியாவில எங்க வேணாலும் போய் ஆட்சி அதிகாரத்தை கேட்கலாம்ல. இந்த தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வகுடி மக்களுக்கு தமிழ்நாட்டை விட்டா வேற என்ன இருக்கு? ஏன் இவ்வளவு பிராமணருக்கு கோவம் உடனே அந்த கட்சி ஒரு கூட்டம் போட்டாங்கல்ல, அந்த கட்சிக்காரரு இருந்தாங்க, பிராமணருக்கு உரிமை இல்ல, எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர் தான் உயர் அதிகாரியா இருக்கீங்க, தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்தா இருக்கீங்க, இதோ பாருங்கள் புள்ளி வரும், இதோ பாருங்கள் வெள்ளை அறிக்கை வாங்கி வச்சுட்டு பேச வேண்டியதானே? அவரு வெள்ளை அறிக்கை வாங்கி வச்சுட்டு பேச வேண்டியதானே? பிராமணர்கள் 0 அளவுல தான் இருக்காங்க, அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடையாது, அதனாலதான் நாங்க கேட்கறோம்னு பேச வேண்டியதானே அந்த கட்சியினரு? வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் எத்தனை பேர் பிராமணர் இருக்கான்? பிற்படுத்தப்பட்ட பிராமணர் அல்லாதவர் எத்தனை பேர் இருக்கு? பிராமணர் அல்லாத மொத்தமா
மொத்தமா எத்தனை பேர் இருக்கும்? பட்டியல் எத்தனை பேர் சமூகம் இருக்கும்? எத்தனை பேர் இருக்காங்க? அப்படியாவது சொல்லுங்க பாக்கும். உயர் அதிகாரி எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. சொல்லிட்டு பேசுனா அது ஒரு நாகரிகமான பேசு. எதுலயுமே இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்ல, இவ்வளவு பேரு ஐஏஎஸ் பாஸ் பண்ணாலும் அந்த இடத்துக்கு போய் அவங்களால அந்த ஆட்சி அதிகாரத்துல உட்கார முடியல. இந்த நிலையில இருக்கிற பிற்படுத்தப்பட்ட அதற்கு அடுத்த நிலையில இருக்க மக்களுக்கு சிரமங்கள் இருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசாத, பிராமணர்களுக்கு ஏதோ அநீதி இழைக்கப்பட்டதாகவும், பிராமணர்கள் இருக்காங்க, ஏழை இருக்காங்க, அதான் அப்புறம் 10% இடஒதுக்கீடு எடுத்துக்கிட்டீங்களா? அவங்க முன்னேறிக்கிட்டு தானே இருக்காங்க. அவங்க முன்னேறிக்கிட்டு தானே இருக்காங்க. முன்னேறாத ஒரு கூட்டம் எவ்வளவு பேர்? உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு சமூகத்தை எடுத்துங்க, ஏதோ ஒரு ஜாதியை சார்ந்தல எடுத்துங்க. எந்த ஜாதியிலயாவது 100% பணக்காரர் இருக்காங்களா? இல்லையே. அந்த ஜாதியிலயும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினராக ஏழைகளா இருக்காங்கல்ல. இருப்பாங்க. பிராமணர்களையும் அவங்களுடைய 3% கொஞ்சமாவது இருப்பாங்கல்ல. இருக்காங்க. அத மட்டும் 3%க்கு 10% எடுத்துக்கிட்டீங்களா? அதுல ஒரு தந்திரம் பாருங்க. மட்டும் காரணம் காட்டி ஒட்டுமொத்தம் 10% மற்ற சமூகத்தை ஏமாத்துறான்னு இது எவ்வளவு பெரிய திட்டமிட்ட சதி. அதுக்கு துணை போறது யாராரு? இந்த கட்சி பேசுறாங்கல்ல, திராவிட கட்சிகள் இப்ப பேசுறாங்கல்ல, திராவிடா, ஆரியா, வரலாறு, புவியியல், இவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு பேசுறாங்களாம். 10%, 8% மக்களுக்கு உரிமை வாங்கி கொடுக்குறாங்களாம். 92% மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்களா, அவங்கள பத்தி பேச மாட்டாங்களாம். நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திராவிடம் பேசுபவர்கள், இந்த தேசியம்ங்கிற போர்வையில பிராமணியத்தை தூக்கி பிடிக்கிறவங்க, இவங்க எல்லாமே திரையுலகத்தை அபகரித்தவர்கள். திரையுலகத்தை என்பதை விட அபகரிச்சது இந்த தேசிய திரையுலகத்தை அபகரிச்சாங்க. இதுல என்ன ஒரு நுணுக்கம்? நான் சொல்லிடுறேன். இந்த பிராமணர்கள் திரையுலகத்தை அபகரிச்சு தன்னுடைய கருத்தை நியாயப்படுத்தினாங்க திரையுலகத்தின் மூலம். அதை போலவே திராவிடம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும், இப்ப கங்குபான்னு ஒரு படத்தை புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்களே, அந்த சூர்யா வரை இந்த திரையுலகத்தை கபலீகரம் பண்ணி அத்தனை அயோக்கியத்தனத்தையும் அரங்கேற்றம் பண்ணாங்க. என்னமோ கங்குவான்னு ஒரு பெரிய திரைப்படத்தை வந்து நான் சொல்லிடுறேன், கங்குவான்னு ஒரு திரைப்படத்தை வெளியிட்டுட்டு என்னமோ ஆஸ்கார் விருது பெற்ற சதீஷ் சித்ரே பதேர் பாஞ்சாலி அப்படின்னு ஒரு திரைப்படத்தை எடுத்து ஆஸ்கார் விருது வாங்கினார் பாருங்க. அதை விட பெரிய அளவுல பில்டப் கொடுத்தாங்க. கடைசியா பார்த்தா இது ஒண்ணுமில்ல குப்படா அப்படின்ட்டான் தமிழ்நாட்டு ஜனங்கள். இத நாம சொல்லல, அந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு வந்தீங்களா காரி துப்புறான் தொலைக்காட்சி, அதாவது மீடியாக்கள். இன்னும் சொல்ல போனா சூர்யாவுக்கு ஆதரவான கருத்தை தெரிவிக்கிற மீடியாக்களே இன்னைக்கு காரி துப்புறான். எவ்வளவு பெரிய பில்டப் கொடுத்தாங்க. அடேப்பா, நாங்க 300 கோடி செலவு பண்ணிட்டோம், 2000 கோடி சம்பாதிச்சிருவோம். 2000 கோடி எங்க போய் சம்பாதிக்கிறது? தெருக்கோடியில் தானே நிக்கிறீங்களா அப்படின்னு நாம சொல்ல, மக்கள் சொல்றாங்க. இந்த சினிமாவை கபலீகரம் செய்து கொண்ட கூட்டம் எப்பவுமே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்குது. இந்த தமிழ்நாட்டின் பூர்வகுடி மக்களுக்கு எதிராக இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் இது அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு வீராவேசமா பேசின கஸ்தூரி ஏன் போலீஸை கண்டு பயந்து ஒதுங்கி ஓடிட்டு இருக்கணும்? வந்து நிக்க வேண்டியதான் நேரா. நீங்க என்ன சொல்றீங்க? உடனே மன்னிப்பு. முதல் நாள் பேசுறது, மறுநாள் மன்னிப்பு கேட்கறது. முதல்ல கழுத்தை பிடிப்போம். ஆமா, கழுத்தை பிடிச்சு அவன் பயந்துகிட்டான்னா அவனை வந்து நாம அடிமையா வச்சிருவோம். கழுத்தை கழுத்தை பிடிச்சான்னு வச்சுக்க, திரும்ப நம்ம கழுத்தை பிடிச்சான்னு வச்சுக்க, அவன் காலில் விழுந்துருவான். வடிவேலு சொல்ல அவன் ஏதாவது தடி துரத்த வாரானா, இல்ல கதவை சாத்திரி அப்படியே ஓடுறானா பாரு அப்படிமா. அண்ணே கதவை சாத்திரி முக்காடு போட்டு ஓடுறானா அப்படிமா. டேய் நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாடா, துரத்துக்கடா அவன அப்படிமானே. அந்த மாதிரி கஸ்தூரி எல்லாம். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அரசியல்ல இந்த திரைத்துறைய கபலீகரம் செய்யறாங்கன்னு, அதுதான் அவங்களுக்கு நிலைமை. ஏன்னா அவங்க உழைக்கல, உழைப்பு கிடையாது. அரசியல்ல மக்களுக்காக உழைச்சிருந்தாங்கன்னா அவங்கள வந்து மக்கள் அங்கீகரிப்பாங்க. இவங்களுக்கு வேற வழி தெரியல.
திரைப்பிரபலங்கள் இருக்காங்கல்ல, அவங்கள ஆட்சி வந்து பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அதன் மூலமா அரசியல் பேசுறது. அவங்களுக்கு வேற வழி தெரியாது. அது திராவிட கட்சி தொடங்கி வச்ச முறை. ஏன்னா அண்ணா கதை வசனம் எழுதி நாடகம், அதன் மூலமா ஆட்சியை பெற்றவர். அவரோட இருந்த கருணாநிதியும் அது மாதிரிதான். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர் எழுதின கதை வசனத்தில் நடிச்சவரு, அவரு கூட நடிச்சவங்க ஜெயலலிதா அம்மையாரு. இப்ப நீங்க கலைஞர் அம்மான்னு சொன்ன பின்னால, அண்ணான்னு சொன்ன பின்னாலதான் சொல்றேன். மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரம், அவர் தான் தமிழ் சினிமாவின் பிதாமகன். அவர் வந்து அவருடைய அலுவலகத்துல அவருக்கு எதிரில் நாற்காலி ஒண்ணு கூட போட மாட்டாராம். வரவங்க எல்லாம் நின்றுட்டு தான் பேசணுமா அவர்கிட்ட, யாருமே உட்காந்து பேசக்கூடாதான். சினிமா டைரக்டர் ஸ்ரீதர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாட்டு எழுதுறதுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு கூட்டு போறாரு மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு. மாடர்ன் தியேட்டர்ஸ் டி.ஆர். சுந்தரத்தை போய் பாக்குறாங்க ரெண்டு பேரும். அந்த இடத்துல ரெண்டு பேரும் இருட்ட வச்சு பேசிட்டு இருக்காரு. யாரு? டி.ஆர். சுந்தரம். பேசிட்டு டி.ஆர். சுந்தரம் சொன்னாரா, சரி நீங்க ஒரு பாட்டு எழுதி காட்டுங்க அப்படின்னு ஒரு பேப்பரை கொடுத்தாராம். வாங்கிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி அந்த சீட்டை கொடுத்துட்டாராம் டி.ஆர். சுந்தரத்துக்கிட்ட. அதை வாங்கின உடனே டி.ஆர். சுந்தரம் முதல்ல 2 நாற்காலியை கொண்டு போடுங்கன்னாராம். ஸ்ரீதரையும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தையும் உட்கார வச்சுட்டாராம் டி.ஆர். சுந்தரம். இந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு வெளியில வந்த பின்னால ஸ்ரீதர் கேட்டாராம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்ட, அப்படி என்னதான் பாட்டு எழுதி கொடுத்த? நீ எழுதி கொடுத்த பார்த்த உடனே டி.ஆர். சுந்தரம் யாருக்குமே நாற்காலி போடாத டி.ஆர். சுந்தரம் உனக்கு மட்டும் நாற்காலி போட்டாரேன்னு கேட்டாராம். அதுக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னாராம், ஒண்ணு எழுதல, முதல்ல உட்காரதுக்கு 2 நாற்காலியை போடியான்னு எழுதுனா. முதல்ல நாங்க உட்காரதுக்கு 2 நாற்காலி போட எழுதுறேன்னா. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அதாவது மக்களுக்காக பாட்டு எழுதிய மாபெரும் மக்கள் படைப்பாளி, சமூக சீர்திருத்த கருத்துக்களை தன்னுடைய பாடலின் மூலம் மக்களுக்கு போதித்த ஒரு மாபெரும் கவிஞன். இளமையிலேயே இறந்திருந்தாலும் கூட அவனுடைய பாடல்கள் இன்று வரை இளமையா இருக்குது. எந்த இடத்திலையும் தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காம இருந்தான். ஏன்னா அவனிடம் அறிவு இருந்தது, ஆற்றல் இருந்தது, தெளிவு இருந்தது. இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்புறம் ஏன் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க? மாடர்ன் தியேட்டர் உரிமையாளர் சுந்தரம் அவர் இதுவரையிலுமே இப்படியானவர்களை, திறமையானவர்களை, சுயமரியாதைக்காரர்களை சந்திக்கவில்லை. அதனால அவருக்கு வந்து அது புரிதல் இல்லாத நடந்துட்டு இருக்காரு. ஒரு சுயமரியாதைக்காரரோ ஒரு பொது உடைமை சிந்தனைவாதியோ இணைந்து திறமைசாலி ஸ்ரீதர் இரு பேரும் துருவங்கள்னு வச்சுங்களா. இவரு ஸ்ரீதர் ஒரு துறையில, அவரு பாடல் இலக்கியம் அது மாதிரி இருக்கிறவங்க போய் பாக்குறாங்க. அப்போ முதல்ல உனக்கு எதிரில் வந்திருக்கவங்கள மதிக்க பழகு, பிற்பாடு எதுவா இருந்தாலும் பேசலாம்னு சொல்ற நபரை அன்னைக்குதான் சந்திச்சிருக்காரு. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரைப்படத்தை தன்னுடைய பிழைப்புக்காக பயன்படுத்தல. தான் சார்ந்திருக்கின்ற, தான் நேசிக்கின்ற கொள்கைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்துவதற்காக பயன்படுத்த. அதனாலதான் அவர் எந்த இடத்திலும் தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்காம போறாருனார். ஆனா இவங்களுக்கு தன்மானமும் கிடையாது, இனமானமும் கிடையாது, சுயமரியாதையும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. அப்புறம் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் திரைப்பட நடிகர் தயாரானவர்கள் தானே, திரைப்பட நடிகர் தானே, நடிகர் கூட்டம் தானே. காலையில ராம வேஷம், சாயங்காலம் யாரு போய் சொல்ற ஒரு வேஷம், சாயந்தரம் ராவணன் வேஷம். காலையில கட்டபொம்மனா வேஷம் போடுவாங்க, சாயந்தரம் எட்டப்பனா வேஷம் போடுவாங்க. இதானே இந்த நடிகர் நடிகைகள் இவங்க எல்லாம். அவ்வளவுதான். அதனாலதான் இன்னைக்கு அரசியல் பாழ்பட்டு போயிருக்குது. இறுதியா நாம என்ன கேக்குறோம்னா, இந்த நடிகர் நடிகைகள் அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாது? அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. அரசியலுக்கு யாரையும் வரணும் வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. அரசியல் பொது தளம். அந்த பொது தளத்துக்கு வர்றதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு வரணும். இப்போ ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு ஆசிரியரா வேலை பார்க்க போகணும். அப்ப 12ஆம் வகுப்பு படிக்கணும், ஆசிரியர் பயிற்சி முடிக்கணும், அப்புறம் அதுக்குரிய தேர்வு எழுதணும். அதன் பிறகு உங்களுக்கு வேலை வழங்கப்படும், நீங்க போய் பாடம் சொல்லி கொடுக்கலாம். ஒரு சாதாரணமா ஒரு பள்ளி ஆசிரியர்னா இதுதான் அனைத்து துறைகளுக்கும். இப்ப அரசு துறையில நீங்க ஒரு வேலைக்கு போகணும்னா குரூப் எக்ஸாம் எழுதணும், அதுல பாஸ் பண்ணணும், டிகிரி படிச்சிருக்கணும், இவ்வளவுலாம் தகுதிகள் இருக்கு. அரசியல்ல யார் வேணாலும் வரலாங்கிற தகுதி இருக்கு. ஆனா
யார் வந்தாலும் அதற்கான தகுதியை தான் வளர்த்து கொள்ள வேண்டும். தான் வளர்த்துக்கிட்டு அரசியலை பத்தி புரிஞ்சு அதுக்கு பிறகு ஒரு கருத்து சொல்லலாம், தவறில்ல. இப்போ விஜய் அவர்கள் சமீபமா கட்சி தொடங்கினாரு. அதுல திராவிடமும் தமிழும் ரெண்டு கண்ணுங்கிறாரு. இத விமர்சனம் பண்ணி நாம் தமிழர் கட்சி ரெண்டு கண்ணுங்கிறாரு. ஆமா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் விமர்சனமா பேசுறாரு. அவர் கருத்துல அவர் பேசுறாரு, அத விமர்சனம் பண்றாங்க. அதாவது ஒரு தலைவர் சொல்லுகின்ற கருத்துக்கு மாற்று கருத்து இருக்குன்னா பதிவு செய்ய வேண்டியது, பேச வேண்டியது அந்த சிந்தனையாளருடைய அவங்க உரிமை. பேசுறாருன்னா பதில் கொடு. எந்த வகையில ரெண்டும் ஒண்ணு. என்ன சொல்றோம்னா நாம என்ன சொல்றோம்னா திராவிடமும் தமிழ் தேசியம் எனக்கு இரண்டு கண்கள் இருக்கிறாரு. அது என்ன, ஒரு கண்ணு நரி கண்ணு, இன்னொரு கண்ணு மனுஷன் கண்ணு. அதான் வச்சுக்க, இல்லைன்னா ரெண்டையும் மனுஷன் கண்ணா வச்சுக்க. அவருக்கு பார்வையில கோளாறு, அரசியல் பார்வையில அவருக்கு கோளாறு. விஜய் ஒரு கட்சியினுடைய தலைவரா இன்றைக்கு அந்த நடிகர் என்ற இடத்திலிருந்து தலைவரா வந்திருக்கிறார். இதற்கு பிறகு ஒவ்வொரு வார்த்தையும் வலிமையானது அவரது. அதனால மக்களுக்கு தேவையான கருத்துக்களை புரிஞ்சு பேசணும். இது போன்ற ஒரு என்ன சொல்றது தேவையற்ற பேச்சு இது. திராவிடம்னு ஒண்ணு இல்ல, திராவிடம்னு ஒண்ணு இல்ல, அதுக்கு மொழி கிடையாது. அதுக்கு நான் திராவிடன்னு ஒரு சர்டிபிகேட் யாரும் இதுவரையில இன்னைக்கு கொடுக்கவே இல்லை. அவங்கவுங்க ஜாதியை குறிப்பிட்டு கொடுக்குறாங்க, மதத்தை குறிப்பிட்டு தான் வாங்கிக்கிறாங்க. அரசாங்கம் தான் அதான் செய்யுது. இல்லாத ஒண்ண ஒரு கண்ணு, தமிழர் அவங்க இருக்காங்க அவங்க ஒரு கண்ணு, இப்படி பேசுறது எந்த விதத்துல நியாயம்? தமிழருக்காக நான் பேசுவேன்னு சொல்லு, ஏதாவது ஒரு நல்ல ஒரு பேச்சு. இல்ல திராவிடம்னே நான் பேசுவேன்னு சொல்லிட்டு போ, அதை பத்தி அது விருப்பம், ஏத்துக்கிறவங்களாச்சு. இல்ல உலகத்தின் மொழியியல் பேரறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் தாங்கிறாங்க. மொழி கூட எங்களுடைய தமிழ்ல இருந்து வந்ததுதான் சொல்றாங்க. அவங்களே மிகப்பெரிய நாகரிகங்கள் உலகமே சொல்லு. அதாவது எந்த ஒரு உலக அறிஞராவது திராவிடம்னு ஒரு மொழி இருக்கு, திராவிடம்னு ஒரு இனம் இருக்கு, ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு எந்த அறிஞருமே சொன்ன ஒரே அறிஞர் யாருன்னு கேட்டீங்கன்னா கலைஞர் கருணாநிதி தான். ஆமா, அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அவர் தான் எல்லாம் தொங்கிட்டு இருக்கிறாங்க. அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அவர் தான் அறிஞர். அவர் தான் அது இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் கலைஞருக்கு தாய்மொழியே கிடையாது, அவருக்கு முத்தமிழ் அறிஞர்னு பேர் வச்சான் பாருங்க. இப்படி எல்லாம் வைப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் அன்னைக்கே பாவேந்தர் பாரதிதாசன் பாடினாரு, எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேன்னாரு. அவ்வளவுதான். அதத்தான் சமீபத்துல தங்கர் பச்சன் சொன்னாரு. தங்கர் பச்சன் சொன்னது, உலகத்தின் எந்த நாட்டிற்கு போனாலும் அந்த மொழி உனக்கு சொந்தமாகாது, அந்த இனம் உன்னுடைய இனமாகாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவன் வந்தாலும் அவன் தன்னை தமிழன்னு சொல்லிக்குவான், அவன் தன்னை தமிழனும் சொல்லிக்குவான். அந்த அளவுக்கு தமிழன் இழிச்சவாயனா வாழ்ந்துட்டு இருக்கான். எந்த அளவுக்கு தங்கர் பச்சன் சொன்னது. அதான் அதே அளவுல நீங்க சிந்திச்சீங்கன்னா எந்த அளவுக்கு உயர்ந்த தமிழ் சிந்தனை தமிழர் உலகுக்கு வழிகாட்டி, அதே அளவுக்கு ஏமாற்றமும் ஏமாளியாவும் வாழ்பவரும் தமிழரே. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு மண் தோன்றிய காலத்திலிருந்து வரலாறு இருக்கு. அதே போல இடைக்கு காலத்துல எவ்வளவு பேரு நம்மளை ஆட்சி செய்து அவங்கள்ட்ட இருந்து சுதந்திரம் பெற்று இன்னைக்கு இருந்தாலும் இன்னும் ஒரு கூட்டம் நம்மள அந்த சுதந்திரத்திலிருந்து விடாது பாத்துக்குது. அது திராவிட கூட்டம். திராவிடத்துக்கு மொழி கிடையாது என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லண்ணா நம்ம இறுதி கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, பல வருஷம் பேசிட்டோம், நீங்களும் பேசிட்டீங்க, நாமளும் பேசிட்டோம். தமிழ் தேசிய போராளிகள் பொன்பரப்பி தமிழரசன்ல இருந்து, பாவலரேறு பெருஞ்சித்தனார்ல இருந்து, இன்னைக்கு இருக்கிற மணியரசன்ல இருந்து, சீமான்ல இருந்து, திரைப்பட இயக்குனர் கௌதமன்ல இருந்து, இன்னும் எத்தனையோ தலைவர்கள் தமிழ் தேசியத்தை பற்றி பேசி பேசி ஓஞ்சு போயிட்டோம். இனிமே இந்த நடிகைகளை வச்சு பேசுவதை விட நம்ம அண்ணன் தம்பி இருக்கான்ல, அவனை எல்லாம் அவன் தலையில போய் ரெண்டு தட்டு தட்டி, டேய் நீ இழிச்ச வாயனா வாழ்ந்துகிட்டு இருக்கிற, உன் தலைய நல்லா மொழு மொழுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிற,
அதனால தாண்டா வரவன்லாம் உன் தலையில முளவா அரைச்சிட்டு இருக்கிறான். கொஞ்சமாவது திருந்தி தொலைங்கடான்னு இனிமே நாம அவங்கிட்ட பேச வேண்டி இருக்குமா? அது மாதிரி பேசலாம், ஒண்ணும் தவறு இல்லை. அதாவது இன்னைக்கு இந்திய நாட்டுல தமிழ்நாட்டுக்கு தமிழர் முதலமைச்சரா அந்த காலத்துல இருந்தாங்களே தவிர, காமராஜருக்கு பிறகு வேறு ஒரு தலை சிறந்த நிர்வாகி இன்றைய வரையில வரல. அது அவங்களுடைய முயற்சி, அவங்கள பத்தி நம்ம பேச வேணாம். தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழர் அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால், அரசியல் என்பதை புரிந்து என்னைக்கு தமிழர் வாக்களிக்கும் தன்மைக்கு மாறுறாங்களோ அன்னைக்குதான் இவங்க ஆட்சி செய்வாங்க. இல்லைன்னுனா திராவிடம் என்று சொல்லி ஏமாற்றுகிறவர்கிட்ட ஏமாறும் கூட்டமாகவே தான் தமிழ்நாடு இருக்கும். இன்னமும் திராவிடம்னா என்னன்னு தெரியாமலேயே திராவிடர்கள் அவரு இளைஞரணி சார்பா ஏதோ திராவிட வரலாறு நடத்துறாரா, அதை சிறப்பா நடத்திட்டு இருக்காரு உதயநிதி அப்படின்னு அவங்கள்ட்ட பேசக்கூடிய பேச்சாளர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திராவிடத்துக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவத்தை இதுவரையில தமிழுக்கு இன்னைய வரையில நீங்க கொடுத்துருக்கீங்களா? என்னைக்கு கொடுத்துருக்காங்க? எங்க பேசியிருக்காங்க? யாராவது தமிழுக்குன்னு ஒரு தமிழ்ச்சங்கம் ஒரு கூட்டம் நடத்தினா அதுல போய் இவங்க வந்து சிறப்பு விருந்தினரா கலந்துட்டு வந்துருவாங்க. இவங்க இவங்களே ஒரு கூட்டத்தை போட்டு எல்லா தமிழ் பேரறிஞர்களும் முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தமிழகத்தின் பூர்வ குடிகள்ல இருந்து ஒரு தலைவர் வந்தா, அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயாவா இருக்கட்டும், அல்லது நாம் தமிழர் கட்சியுடைய சீமானா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவனாக கூட இருக்கட்டும், இந்த தமிழ் சமூகத்தில் இருந்து யாராவது ஒரு தலைவர் வளர்ந்து வந்தா அவங்கள ஜாதி தலைவரா பாக்குறாங்க. அப்படித்தான் திராவிடம் கட்டமைக்குது. அப்படித்தான் அவர்கள் மீது திராவிடம் ஒரு களங்கத்தை பூசுகிறது. நீங்க சொல்ற மாதிரி அவங்கள ஜாதி தலைவர்களா மாற்றி மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆனா திராவிட கட்சியில ஆந்திராவில இருந்து வரலாம், கேரளாவில இருந்து வரலாம், கர்நாடகாவில இருந்து வரலாம், எவன் வேணாலும் வந்து தலைவர் ஆகலாம், எவன் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். அவன்லாம் ஜாதிக்கு அப்பாற்பட்டவனா காட்டுறாங்க. ஆமா, இந்த மாயையை என்றைக்கு இந்த தமிழ் சமூகம் புரிந்து கொள்கிறதோ, என்றைக்கு இந்த தமிழகத்தின் பூர்வகுடி மக்கள் அவர்கள் எந்த ஜாதியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், வன்னியரா இருக்கட்டும், அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்கட்டும், தலித்துகளா இருக்கட்டும், நாடாரா இருக்கட்டும், கவுண்டரா இருக்கட்டும், வேறு எந்த சமூகமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு இந்த தமிழன் திருந்தரானோ அன்னைக்குதான் இந்த குத்தாட்ட குமரிகள் எல்லாம், இந்த கவர்ச்சி பாவைகள் எல்லாம் சத்தியமா நான் குடும்ப குத்து விளக்குன்னு மிகவும் மோசமாக ஆபாசமாக நடனமாடிய இந்த நடன மங்கைகள் எல்லாம் தமிழ்நாட்டுல அரசியல் பேச மாட்டாங்க. தமிழன் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஆமா தமிழனுக்கு இனி அரசியல் பொருளாதார விடுதலை. சுருக்கமா சொல்லணும்னா, களம்பட கண்ட பட்டத்து யானை தன்னுடைய பலம் என்னங்கிறது தெரியாதனாலதான் பாகனுடைய வயிற்று பசிக்காக கடை கடையா ஏறி பிச்சை எடுக்குது. தன்னுடைய பலம் என்னங்கிறது யானை புரிஞ்சுட்டா ஏன் கடை கடையா ஏறி பிச்சை எடுக்க போகுது? அது ஆலமரத்தையும் உடைச்சு போட்டு போயிருமில்ல. தனக்கு தேவையான உணவை தானே தேடிக்கொள்ளும். அதை விட்டுட்டு மேல உக்காந்துட்டு மிரட்டுறான் பாரு, அந்த பாகனுடைய பசிக்காக கடை கடையா ஏறி பிச்சை எடுக்குது இல்ல யானை. அந்த நிலைமைக்கு தான் இன்னைக்கு தமிழர்கள் இருக்காங்கன்றது என்றைக்கு தமிழர்கள் ஒப்புக்கொள்கிறார்களோ, என்றைக்கு அதை உணர்ந்து திருந்துகிறார்களோ, அன்னைக்கு தான் இந்த நடிகெல்லாம் சத்தம் போடாம கையது கொண்டு மெய்யது புத்தி சினிமாவில் நடிக்கிறதோடு நிறுத்துவாங்க. இல்லன்னா 4 படம் நடிச்சவன்லாம் அடுத்து நாடாள வரும்னு தான் நினைப்போம். 4 படம் நடிச்ச நடிகெல்லாம் அடுத்து முதலமைச்சர் கனவுல தான் மிதப்பாங்க. இந்த மக்கள்கிட்ட தான் வரணும், மக்கள்கிட்ட வரணும், தமிழர்கிட்ட தமிழ் இளைஞர்கிட்ட வரணும். முதல்ல உன்னுடைய கல்வி, உன்னுடைய வளர்ச்சி, உன்னுடைய குடும்ப வளர்ச்சி தான் இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத இந்த இளைஞர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நடிகர் யாரும் வளர்த்து கொடுக்க முடியாது. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் எம்ஜிஆர். எம்ஜிஆர் இல்லாத ரசிகரா விஜய்கிட்ட இருக்காங்க, எம்ஜிஆர் இல்லாத ரசிகரா விஜயகாந்த் இருந்தாங்க. எம்ஜிஆராலேயே அவருடைய ரசிகர்களுக்கு முழுமையான வளர்ச்சியை கொடுக்க முடியல. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அத்தனை ஆண்டு காலம்
எங்க கொடுத்தாரு? கொடுத்திருந்தா ஏன் இப்ப அதிமுகவுல ஏழை தொண்டர்களே இல்லையா? எம்ஜிஆர் படத்தை இன்னைக்கும் ஒட்டி வச்சுட்டு அவர் தான் என் தெய்வம்னு கும்பிட்டுட்டு இருக்க ரெட்டலைக்கு ஓட்டு போடுற தொண்டர் இருக்கத்தான் செய்யறாரு. ஏன்பா அந்த அதிமுக இருக்குன்னா எங்க தலைவர் எம்ஜிஆர் கண்டுபிடித்த கட்சி நிறுவனர் அவர் கொடுத்த இரட்டை இலை அது தோக்க கூடாதுங்கிறாங்க. எப்படி பேசுறாங்க பாருங்க. ஆனா அவங்க இன்னமும் அந்த ஓலை குடிசை வீடு அதே வாழ்க்கை முறை அப்படியேதான் இருக்காங்க. இப்ப விஜயகாந்த் கிட்ட இருந்தவங்களும் தொண்டர்களா மாற்றப்பட்டிருக்காங்க. ரசிகர்கள் தொண்டர்களா மாற்றப்பட்டு அரசியலுக்கு எதிர்கட்சி தலைவராக கூட வந்தாரு. அவரால் என்ன செய்ய முடிஞ்சது? இப்ப விஜய் மட்டும் வந்து என்ன செஞ்சிட போறாரு? ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஒரு மாயை. பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நம்முடைய சேனல் தரும் என கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவோம். இந்த சினிமா நட்சத்திரங்களை பார்த்து வாக்களிக்கும் முறையை நீங்கள் கைவிட வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்து இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கண்டுகளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அண்ணன் எடப்பாடி துரைசாமி அவர்களுக்கும் நன்றியினை மீண்டும் ஒருவரை சொல்லி நன்றி, வணக்கம், விடைபெறும். நன்றி.